ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருபே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு 8 நாட்களுக்கான தினப்பலன் ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 4 வரை. முதல் நாளான ஜனவரி 28 செவ்வாய்க்கிழமை, உத்திராடம் நட்சத்திரம், 12ஆம் இடமான தனுசு ராசியில் காலையில் 8:58க்கு உத்திராடம் தொடங்கி மதியம் 2:51க்கு 1ஆம் பாதம் உடைவிட்டு மகர ராசியில் இருக்கிற உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறுகிறார். அதாவது நம்ம லக்னத்துக்கு. இந்த சூரியனுடைய பலன்களை இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். சூரியனும் மகர ராசியில் தான் இருக்கார். சந்திரனுடைய நட்சத்திரம் குருவனுடைய உபநட்சத்திரம். அதனால் இன்றைக்கி குழந்தைகள், கலைகள், ஐடி லைனு, கம்யூனிகேஷன் மற்றும் கமிஷன் வகை, கோவில் சார்ந்த தொழில்கள் மற்றும் நம்ம பேசி சம்பாதிக்கிறது. இப்போ ஒரு ரியல் எஸ்டேட்டில் ஏஜென்சியாக இருக்கிறது, புரோக்கரேஜர் இருக்கிறது, இது மாதிரியான நல்ல அமைப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி நம்மளால் மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பயன் தரக்கூடிய நாளாகவும் இருக்கும். ஜனவரி 29 புதன்கிழமை, திருவோண நட்சத்திரம். சூரியனும் சந்திரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செயற்கை பலனை தர்றாங்க. 5ஆம் வீட்டில் இருக்கிற குருவும் மற்றொரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து இன்றைக்கும் அப்படி தான் மகிழ்ச்சியை கொடுக்குது. கலை சார்ந்த தொழில்கள், பேச்சு சம்மந்தப்பட்டது மற்றும் நமக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி அதை சார்ந்து டெவலப் ஆகிறது. இப்போ வெளிநாட்டு படிப்போ அல்லது பெரிய படிப்பு, பிஹெச்டி படிப்போ, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள். அதாவது நம்முடைய அறிவு மேம்படக்கூடிய நாள். கோவில் வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள், திருமண காரியங்கள், குழந்தை பிறப்பு, சுபகாரியங்கள் அனைத்துக்கும் நன்றாக அமையக்கூடிய நாள். ஜனவரி 30 வியாழக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், காலையில் 7:14 தொடங்குகிறது. செவ்வாயை போல பலன் தரக்கூடிய இந்த நாளில் செவ்வாய் நமக்கு 6ஆம் இடமான மிதுனத்தில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி நமக்கு பண வரவு இருக்குது. வேலையில் மதிப்பு கௌரவம் இருக்குது. எந்த வேலையை செஞ்சாலும் அதன் மூலம் நமக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும். தொழில் பலம் உண்டு. நல்ல நாளாக அமைகிறது. உறவுகளுக்கும் நல்ல நாளாக இருக்கும். மறுநாள் ஜனவரி 31 சதய நட்சத்திரம், காலையில் 5:50 சந்திரன் கும்பராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கக்கூடிய ராகுவானவர் சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் கேதுவனுடைய அந்தரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி பலாபலன்கள் நமக்கு ஒரு சின்ன பிரயாணம் கொடுத்துரும். அட்லீஸ்ட் பக்கத்தில் ஒருத்தரை போய் பார்த்துட்டு வரலாம். அதே போல் அக்ரிமெண்ட் போடுறது மற்றும் ஒரு விற்கிறது வாங்கிறது, இது மாதிரியான ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறது, ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்ல நாளாக இருக்கும். பிரயாணம் உண்டு. குலதெய்வ அனுகிரகம் உண்டு. அதே போல் சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். பூர்வீக சம்மந்தப்பட்ட அமைப்பிலையும் நமக்கு ஈடுபாடு ஏற்படும். மறுநாள் பிப்ரவரி 1 சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். அதாவது குருவனுடைய நட்சத்திரம். இந்த பூரட்டாதியில் தான் சனியும் இருக்கார். சனி சந்திரன் செயற்கை பலனை கொடுக்குது. குரு 5ஆம் வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால 2ஆம் வீட்டில் சந்திரன், 5ஆம் வீட்டில் குரு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிக்குது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய கலைத்திறமைக்கோ நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயங்களுக்கோ ஒரு ஆதாயமாக, ஒரு அங்கீகாரமாக நமக்கு ஒரு பண வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஒரு கலை பொருளாவது வாங்குவோம். ஒரு பணம் ஒரு கலை பொருளாக மாறிடும். நிறைய பேர், சில பேர் விக்கிரகங்கள் வாங்குவாங்க, ஜெம்ஸ்டோன் வாங்குவாங்க, நகைகள் வாங்குவாங்க, ஆபரணங்கள் வாங்குவாங்க. இதெல்லாம் நல்லாயிருக்கும். அதனால் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக அமைகிறது.
பிப்ரவரி 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம், மீனராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகுவும் அதே சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகு சந்திரன் சேர்க்கை பெறுகிறார். அப்போ ஒரு 3ஆம் இடம்ங்கிறது தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடம்தான். ஆனால் அந்த தைரியத்தை குறைக்கக்கூடிய கிரகமும் தைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய கிரகமும் சேரும்போது ஒரு நெசசிட்டி, ஒரு நிபந்தனையோடு கூடிய ஒரு துணிச்சல் அப்படி வரும். அதனால் இந்த டைமில் நம்ம நல்ல காரியங்களுக்கு, ஒரு கோபப்படாத காரியங்களுக்கு, ஒரு தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு, பதட்டப்படாமல் காரியங்களுக்கு இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. சனி நமக்கு குரு போலும் இருக்கார், சனி போலும் இருக்கார். சனியினுடைய உபநட்சத்திரத்திலே சனி இருக்கார். அதனால் இன்றைக்கும் நம்மளுடைய அறிவு பணமாக மாறக்கூடிய நாள். பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை ரேவதி நட்சத்திரம். சந்திரன் மீனராசியில் 3ஆம் வீட்டில் புதனுடைய ஸ்டாரில் போகிறார். புதன் சந்திரனுடைய ஸ்டாரில் நம்ம லக்னத்திலே இருக்கார். அதனால் இன்றைக்கி எழுத்து ஒப்பந்தம் இதன் வழியாக நமக்கு பண வரவு இன்றைக்கி சாதகமாக இருக்குது. சில பேர் ஒரு அடமானம் வைக்கிறதுன்னு செய்வாங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட்டை பேஸ் பண்ணி பணம் வாங்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கும் இது சாதகமாக இருக்கும். இளைய சகோதர வகையில் ஒரு உதவிகள் கிடைக்கும். பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அஸ்வினி நட்சத்திரம், மேசராசியில் சந்திரன் போயிடுறார். இன்றைய பலனை தீர்மானிக்கிறது கேது நமக்கு 9ஆம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் மற்றும் சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால பூர்வீகம் சார்ந்த பணம் வர்றது இன்றைக்கி வந்துடும். தந்தையினால் ஒரு உதவி கிடைக்கும், வெளிநாடு தொடர்புனால் ஒரு உதவி கிடைக்கும். அதே போல் வெளிநாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அந்த லைனில் இருக்கவங்களால ஒரு நன்மைகள் நடக்கும். மற்றபடி நமக்கு 9ஆம் இடம் என்பது மேல் படிப்புக்கு நல்லது செய்யும். தெய்வீக காரியங்கள், தெய்வீக சார்ந்த தொழிலில் இருப்பவங்க அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு பொருள் வரவு ஏற்படும். ஞானகாரகன் கேதுங்கிறது. அப்படிப்பட்டவர் 9ஆம் இடத்துல சூரியனுடைய நட்சத்திரத்தில் உட்கார்ந்து, சூரியனும் நமக்கு லக்னத்திலேயே இருந்து சனியினுடைய உபநட்சத்திரமானது நமக்கு தனஸ்தானத்தில் இருக்குது. அதனால் நம்முடைய ஒரு முயற்சியாகட்டும், நாம் ஒருத்தரை போய் சந்திக்கிறதாகட்டும், ஒரு கூட்டு ஒப்பந்த முறைகள் ஆகட்டும், நமக்கு பெனிஃபிட் இருக்கக்கூடிய நல்ல நாள், வளர்ச்சி தரக்கூடிய நாள். ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதிகப்படியாக ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, நமக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் போகிறார். 1ஆம் பாதத்தில் போயிட்டு இருந்த சனி 2ஆம் பாதத்தில் போகிறாரு. அதனால் சனி சனியினுடைய உபநட்சத்திரம் வாங்குறாரு. இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல். மேஷத்தில் நீசம் பெற்றிருக்கிற சனி அம்சத்தில் ரிஷபத்துக்கு போகிறார். ஸோ அது ஒரு நல்ல ஒரு அறிகுறின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.